So, வணக்கம் and welcome to the video. நான் உங்கள் கிறிஸ்டோ. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் FC. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பிசி பில்ட் பண்ண போகிறேன், அதாவது மேக் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு பெரிய மரமாக ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு மேக் வாங்கியாச்சு மக்களே. ஸோ அதை பற்றி அன்பாக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருந்துச்சு எது இருக்குன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு வந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கங்கள். இது வரைக்கும் நான் வந்துட்டு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நேரம், ப்ரோ உன்னால் முடியும், நீ ஏறி பண்ணு கபிலா, இது நம்ம களம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சப்போர்ட்டர்ஸாக இருக்கிற ஒருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நன்றிகள் வணக்கங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங். ஸோ உங்களோட ஆதரவு இல்லைன்னா கண்டிப்பாக நான் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இதில் நான் எவ்வளோ பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பட்ஜெட்டு 60K, ஓகேவா? 60Kக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 10% செலவு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான ரோலு. ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா பிசி பில்டு பண்ணிடு 50Kக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து 50Kக்கு நான் பிசி பில்டு பண்ணேன்னா அதுக்கப்புறம் மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் கீபோர்டு மவுஸ் பார்க்கணும், ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்வெர்டர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் 75K வந்துடும். ஸோ 75K அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கூட்டம் என்ன சொல்லணும்னா 75Kக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிசி பில்டு பண்ணிடலாம், கேமிங் பிசி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்டை வந்து அப்பப்போ கழுவிக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே காதில் எடுக்கக்கூடாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் மக்கள் மற்றவங்க சொல்கிறதுல எனக்கு கேட்காதுப்பா, எனக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி வாங்கணும்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பட்ஜெட்டு 60K அப்படின்றப்போ 60Kக்குள்ளே என்ன எதால் முடிக்க முடியும், அதுவும் இல்லாமல் நல்லா பவராக இருக்கணும், 4 வருஷம் 5 வருஷத்துக்கு தாங்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் ப்ரிஃபர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக் மினி. ஸோ மேக் மினி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், எஃபிஷியன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி டேப் யூஸ் பண்ணிருக்கேன். டேபோட வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு M1 சிப்போட இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸரு. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நல்லா பவர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்க்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கேமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ சட்டலாக இருந்தாலும் ஸ்ட்ரீமிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாலும், பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட்டிங் கோர் லெவலில் ஆஸ் அ ஒரு டிசைனராக வந்து பார்க்குறப்ப எனக்கு அது ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அந்த ப்ராசஸர்லேயே அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக M2 போயிருக்கேன் மக்களே. ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மேக் வாங்கியிருக்கேன். ஸோ மேக்கோட வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8GB 256 இன்டர்னல். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 51,999 ரூபா வந்துச்சு, 52,000 ரூபா ஓவராலாக. ஸோ ஆனால் இது வந்து நான் ஆஃபரில் ஆர்டர் பண்ணதுனால இந்த அமௌண்ட்டு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபர் இல்லாமல் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு சில நேரம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 56,000 வரும், ஒரு சில நேரம் 59,000 போகும். ஸோ அதோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இறங்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸிங்கில் நல்ல காம்பேக்டாக நிறைய ரிசர்ச் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டூல் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு 52,000. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் மானிட்டர் தான். ஸோ இந்த டிசைனர் மானிட்டர் அப்படின்னாலும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கலர் கரெக்ஷன்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். வீடியோ எடிட்டிங்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6,499 ரூபா வந்துச்சு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்பப்போ ஏறி இறங்கிட்டு இருக்கும். இப்போ ஆஃபர் சீசன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா 6,500க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு வந்து 800. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 57Kக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டமோட பில்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ உள்ளே என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை கண்டினியூவாக உள்ளே பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஆன்லைன் வேரியண்ட்ன்றதுனால டெலிவரி பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அன்பாக்சிங் இல்லாமல் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஅசம்பிள் பண்ணி உங்களுக்காக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஈவோபாக்ஸோட கீபோர்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேருக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து பிசி பில்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் ஆர்டரில் ஒரு ஆஃபரில் வந்துச்சு மக்களே. ஸோ ஒரு 849க்கு வந்துச்சு. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 999. ஸோ அன்றைக்கி ஆஃபரில் வந்ததுனால நான் சடனாக ஆர்டர் போட்டேன், முன்னாடியே ஆர்டர் போட்டேன். இது வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துச்சு. சரி ஓகே, இது வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா பெருசாலாம் அன்பாக்சிங்லாம் எதுவுமே கிடையாது மக்களே, சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஸோ அமேசான் கவர் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்கனாலே வந்துட்டு உள்ளே இருக்கிற இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணினானுங்க. ஸோ பில்லு இருந்துச்சு. ஸோ பில்லு தேவை கிடையாது நம்மளுக்கு. ஸோ கீபோர்டு அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் இருந்துச்சு மக்களே. ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கிழிச்சு எல்லாத்தையும் தொங்க விட்டேன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆக்சுவலாக இதை வந்துட்டு எடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்குலாம் பெருசாக அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இதில் வந்து ஃபீல் பண்ண முடியாது. பட் ஆனால் இதோட பில்டு குவாலிட்டி பேக்கிங்லாம் நல்லா தான் மக்களே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு எது இருந்துச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூவாக பார்ப்போம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய ஐட்டமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டர் தான். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் பர்சனலாக சாம்சங்கோட ரொம்ப பெரிய ஃபேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். எந்த அளவுக்கு ஆப்பிள் மேலே எனக்கு ஒரு இஷ்டம் இருக்கும் அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்டம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு எசென்ஷியல் மாடல் மக்களே, எசென்ஷியல்னு சொல்லுவாங்க. சாம்சங் மானிட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. ஸோ நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர்ஸ்க்குன்னே பர்டிகுலராக வந்து ரெடி பண்ண ஒரு மானிட்டர். இதில் வந்து கலர் கரெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வீடியோ எடிட் பண்ணுறவங்க, கிராஃபிக் டிசைன் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ கேமிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மானிட்டர் இருக்குது. நிறையா வந்து பார்த்தீங்கன்னா 140 ஹெர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மானிட்டர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எல்இடி ஸ்க்ரீன்லேயே கிடைக்கும். பட் நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்சிடி ஸ்க்ரீனு. ஸோ இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 6,4999 அந்த அரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கணும் மக்களே. ஸோ ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இதுக்கு ரிவ்யூ வேணுமா வேணாமான்றதையும் கமெண்ட்டில் போடுங்க. நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவு பண்ணலாம் மக்களே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வந்து பண்ணிப்போம். ஸோ மக்களே ஆக்சுவலாக வந்துட்டு சாம்சங்கோட பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஈவோ பேக்கிங்கோடவே இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க மக்களே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் டேபிள் மவுண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மவுண்ட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்ட் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை மவுண்ட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹோல்டரு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் டு HDMI. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா மேக்கப் புக் பண்ணியாச்சு, அப்புறமா மானிட்டர் புக் பண்ணியாச்சு. பட் ஆனால் கேபிள் புக் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து ஆப்பிளெல்லாம் அந்த மாதிரி கொடுக்க மாட்டானுன்றது தெரியும். பட் இருந்தாலும் என்ன மறுபடியும் ஒரு 300 ரூபாய்க்கு செலவிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் இருக்கும்போது நீ ஏன்டா கொலைப்படுற அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபர் ஒன்று பண்ணியிருந்தானுங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா HDMI to HDMI கேபிளும் கொடுத்துருக்கானுங்க மக்களே. எல்லா மானிட்டர்லையும் வரும் அப்படின்றது நம்பிக்கை. ஸோ நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 22 இன்ச்சு மக்களே, 22 இன்ச்சு எல்சிடி ஸ்க்ரீன் தான். பட் ஆனால் 54 ஹெர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும், FPS கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 120 FPSலாம் விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இது வந்து கேமிங் மானிட்டர் கிடையாது மக்களே, முதலே சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எசென்ஷியல் ப்ரொடக்டிவான ஒரு மானிட்டர் மக்களே. கிராஃபிக் டிசைனருக்காக பக்காவாக ரெடி பண்ணப்பட்ட ஒரு மானிட்டர் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, HDMI கேபிள் இருக்கு ப்ளஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு 2 வகையான இது இருக்குது மக்களே. அதாவது இது இருக்குது, அதான் புக்லெட்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு இது கொடுத்துருக்கானுங்க. ஸோ அது பேர் என்னங்க, ஸோ இது அடாப்டரு, அது இது வந்து பவர் அடாப்டரு. அதோட கேபிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனெக்டர் கொடுத்துருக்கானுங்க. ஸோ மானிட்டர் எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கொந்தளிப்பீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இதை எடுத்தால் தான் அதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டர் இருக்கும். ஸோ மானிட்டர் இஸ் ஹியர் கைஸ். ரொம்ப பெருசு, பட் நீட் அண்ட் க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இதை பார்க்க முடியும். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப வேற லெவல் மக்களே. சாம்சங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி மொபைல் வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ உள்ளே எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் மக்களே மானிட்டர். நம்ம பலன்னு ஒரு மேட் ஃபினிஷ் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரும் போட்டு கொடுத்துருப்பானுங்களா என்னன்னு தெரியல. ஆமாம் மக்களே, ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்கானுங்க. டெம்பர் ஃபினிஷ் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் ஃபீல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை வந்துட்டு ரெஃப்ளெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு லைட்டிங்கில் ஒர்க் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கலர் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12 மில்லியன் கலர்ஸ் கேபினெட் என்னமோ பண்ணியிருக்கேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீட் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் சாம்சங் மக்களே. நம்மளுக்கு வந்து இன்னொரு டூலும் தேவைப்படும், ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படும். ஸோ ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஃபிட் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைம்ப்பு. ஸோ கிளாம்பை போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு கீழே 2 ஸ்க்ரூ போடணும் மக்களே. ஓகே மக்களே, பக்கா மானிட்டரிஸ் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தையும் டேபிள்லேயே ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபேவரட் சிஸ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏன் அப்படின்னா நான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஆப்பிள் யூஸராக இருக்கேன். ஆப்பிள் யூஸர்னால் ஃபோன் அப்படின்னு கிடையாது, நான் டேப் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்டீம்லலாம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அதோட பெர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 இயர் 2 இயர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக
பட் ஆனால் ஆப்பிள் இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் லேக்கிங் இருந்ததே கிடையாது. பட் பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருக்கும். நம்ம எதிர்பார்க்கறத விடவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஒரு 2 hour 3 hour நான் ஸ்டீம் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி டவுன் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரீமிங்க்கு ஒரு பிசி தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஃபோட்டோஷாப் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை என்னோட கெரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இந்த வேரியண்ட்டோட மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8GB 256 SSD வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் மக்களே. மேக் மினி தான். ஸோ நான் மேக்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து லைவ்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக மேக் தான், பட் மேக்லேயே மினி வெர்ஷன். ஏன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டை தான் ஆஃபர் பண்ண முடியும். மேக்குக்கெலாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், டிசைன் எசென்ஷியல் அதாவது ஸ்டுடியோ மானிட்டர்லாம் போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் சேர்ந்து ஒரு 4 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பில்லை போட்டு விட்ருவானுங்க. ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வேரியண்ட் தான் மக்களே. ஸோ 8GB 256 இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இது தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணுறப்போ ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறப்போ ப்ரைஸ் இறங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ பார்க்குற நேரம் ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 59,000 போட்டிருப்பானுங்க. பட் நான் ஆர்டர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு எப்போவுமே சொல்லுவானுங்க, நாங்கள் வந்து எவர் கிரீனாக போகிறோம் அப்படின்றதுக்காக பிளாஸ்டிக் கவர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பேக்கில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ரேக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பானுங்க. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரியான பேப்பர் ரேக் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்டில் கிழிச்சிருந்தாங்கன்னா அது வந்து ஒரிஜினல் ஜென்யூனான ப்ராடக்ட் கிடையாது. நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு தாராளமாக புதுசு வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் மக்களே ஆப்பில் பொறுத்த வரைக்கும். ஸோ ஆப்பில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா வச்சுட்டு அப்படியே தூக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராடக்ட் தனியாக வந்துடும் மக்களே. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரொம்ப பெரிய ஒரு சூப்பரான விஷயம். எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக் இருக்குது, மேக் எழுக்கிறதுக்கு இந்த கவர் எழுத்திங்கனாலே போதும், தனியாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்லெட்ஸ் இருக்கும். புக்லெட்ஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிளோட ஸ்டிக்கர்ஸுமே கொடுத்துருப்பானுங்க. ஸோ ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இது மேக்குன்றதுனால இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கானுங்களான்னு தெரியல. இவ்வளோ பெரிய ஸ்டிக்கர் என்ன என் மூஞ்சில் தான் ஒட்டிட்டு தெரியணும். ஸோ எதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டிக்கர்னு தெரியல. ஆனால் ஐபேடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருந்துச்சு, இதில் 1 தான் இருக்குது. கஞ்சத்தனம் பண்ணுறாங்க உங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர். ஸோ ஆல்ரெடி அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பேக் பண்ணியிருந்தானுங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செக் பண்ணுறதுக்காக எடுத்துட்டேன். ஸோ ஆக்சுவலாக இதோட கேபிள் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர் வரும் மக்களே, 2 மீட்டர். அது மட்டும் இல்லாமல் இதோட பாயிண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா அந்த காலத்தில் ரேடியோ யூஸ் பண்ணவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பிளக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லி பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ரெட்ரோ டிசைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் மெயின்டைன் பண்ணியிருக்கானுங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.5 ஆம்பியர் 250 வோல்ட் வந்து வரைக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா தாங்கும். ஸோ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃப்ளக்சுவேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அடாப்டருமே கிடையாது. லேப்டாப்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அடாப்டர் கொடுப்பானுங்க. சிம்பிளாக ஒரே கேபிள் தான், டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைனில் இருந்து சிஸ்டமுக்கு பவர் பண்ண போகுது, அவ்வளோதான் மக்களே. சிம்பிளான ஒரு கேபிள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ சின்னதாக இருக்கேன் ப்ரோ, இதை வச்சு என்ன ப்ரோ பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக இந்த சின்ன மிஷின் பண்ண முடிகிற விஷயத்த நிறையா 1 lakh 2 lakhல இருக்கக்கூடிய விண்டோஸ் பிசியாலே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டூலு. ஒரு ப்ரொடக்டிவ்காகவே ரெடி பண்ணியிருக்கிறது. உடனே ப்ரோ இதில் கேம் ஆடலாமா ப்ரோ அப்படிலாம் கேட்கக்கூடாது. இது கேமிங் மிஷின் கிடையாது மக்களே. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒர்க் பேஸ் பண்ண ஒரு மிஷின் தான் மக்களே. ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை புல் பண்ணுவீங்க. இதை புல் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமும் கவர் இருக்கும். இதை பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு மேக்கு தனியாக வந்துடும். ஸோ எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டஸ்ட்டு போயிடக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ப்ரொடெக்டிவ் அது இன்சுலேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருப்பானுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ இருக்கும் மக்களே. ஸோ ஒரு லேப்டாப்போடவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டான டிசைன் தான். அது மட்டும் இல்லாமல் பக்காவான எலகண்ட்டான டிசைனு. ஸோ அதை தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ண முடியும் உங்களால். ரொம்ப யூனிக்காக நல்லா பண்ணியிருக்கானுங்க மக்களே. ஸோ ஐ எம் ரியலி லைக் தட். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ஏது இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ப்போம் மக்களே. இதை செட்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே செட்டப் பண்ணிட்டேன். ஸோ செட்டப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டே ஆன் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சுது. அப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சு மக்களே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறப்போ நிறைய ஒர்க் ஆகிறதுலன்னு சொல்கிறாங்க. ஸோ கீபோர்டு ஒர்க் ஆகுது, லைட் எரிஞ்சிச்சு, அதே மாதிரி மானிட்டர் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி சிபியூலேருந்து இன்புட் வந்துருச்சு. ஸோ பக்காவான வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகுது. சரி, ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து நான் எப்பவும் கடவுள் பாட்டு கேட்குறது உண்டு. ஸோ பட் இது வந்து கம்யூனிட்டி அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எஃப்சியோட வீடியோவே போட்டு விட்டாச்சு மக்களே.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ப்ராப்பரான கேமரா இல்லைன்றதுனால உங்களால் அந்த விஷுவல்ஸை வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக கேப்சர் பண்ண முடியாது. பட் நான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்த பிறகு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு பிசியில் விளையாடுற மாதிரியான கேம் பிளே வந்து உங்களால் இதில் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கீபோர்டோட லைட் இன்டென்சிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. நாம் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மானிட்டர் வந்துட்டு கலர்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு, எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அது மட்டும் இல்லாமல் டீட்டெயிலிங்குமே நல்லா இருந்துச்சு. ஒரு எல்இடியா எல்ஸ்கிரீடியான்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லோரும் எல்இடி ஸ்க்ரீன் தான் சொல்லுவாங்க, அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு மக்களே. வெரி பர்சனல், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பல வருஷத்துக்கு பின்னாடி நான் பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நடந்திருக்கு. எனக்குன்னு ஒரு சொந்தமாக பிசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. ஸோ எல்லா கேமரோட ஆசையும் அதுவாக இருக்கும் மக்களே. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரீமை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நிறையா பிளான் பண்ணியிருக்கேன், அதாவது ஃப்ரீலான்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா சில பல கைடன்ஸ் வீடியோலாம் நிறைய பேருக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாது 100K எப்படியாவது ரீச் பண்ணணும். ஸோ இப்போது காசு கொடுத்து ப்ராடக்ட் வாங்குறது முக்கியம் கிடையாது, 100K ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முதல் டார்கெட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். இல்லை யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதாவது ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, பட் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகணும் அப்படின்ற மாதிரியான கைடன்ஸ் எல்லாமே பிசி பில்ட் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கம்ப்ளீட்லி மெஸ்மரைஸ்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ இன்னொரு சூப்பரான விஷயமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அப்கமிங்கில் சேனலில் வரப்போகிற எல்லா வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசியில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ எடிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட அடுத்ததில் வந்து குவாலிட்டி சேஞ்சஸ் இருக்கா இல்லையா, இல்லை ஐபேடே பெஸ்ட்டாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத வந்து அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்த்துட்டு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் நான் ஏதாச்சும் புதுசாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேனா அப்படின்றத வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நான் இதை பற்றி பேசிட்டோம். ஸோ இதோட ரிவ்யூ வந்து பேசவா இல்லை வேறு ஏதாச்சும் டாப்பிக்கை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களா, மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க, நான் அதை பற்றி சிறப்பாக பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வரேன். நாளைக்கு ஒரு ஆசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுக்கு பாய், டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே மக்களே. நன்றி, வணக்கம் ஐயா.